சின்னத்தம்பி யானையை கும்பிக்கையாக மாற்றும் எண்ணம் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ள நிலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்த கிருஷ்ணபுரம் பகுதியில் தஞ்சமடைந்துள்ள சின்னத்தம்பி யானையை வெளியே கொண்டுவரும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த மேலதிக விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் குருசாமி. அவரிடம் கேட்கலாம். குருசாமி, தற்போது சின்னத்தம்பி யானையை என்ன செய்வதற்காக தமிழக அரசு அதை கும்கியாக மாற்றக்கூடிய எண்ணம் இல்லைன்னு நீதிமன்றத்திலேயே தெரிவித்து விட்டார்கள். தற்போது சின்னத்தம்பியினுடைய நிலை என்ன, வனத்துறையினர் எடுத்து வரக்கூடிய முயற்சிகள் என்ன, விவரங்களை பதிவு செய்யலாம் குருசாமி. பாலா, தற்போது நாம் கிருஷ்ணாபுரம் பகுதியில் இருக்கிறோம். நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய பின்புறம் இருக்கக்கூடிய சின்ன குட்டையில் தான் சின்னத்தம்பி யானையானது தஞ்சமடைந்திருக்கிறது. நேற்று இரவு முழுவதும் இந்த பகுதியில் உள்ள கரும்பு தோட்டங்களில் புகுந்து கரும்புகளை சுவைத்த சின்னத்தம்பி யானையானது இங்கு இருக்கக்கூடிய கும்கி யானைகளான கலீம் மற்றும் மாரியப்பன் ஆகியவற்றுடன் இரவு நேரத்தில் சிறிது நேரம் விளையாடி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை இந்த குட்டைக்கு சென்ற சின்னத்தம்பி யானையானது தற்போது வரை வெளியே வரவில்லை. அங்கே உள்ளே இருக்கக்கூடிய இந்த நீரில் தனது அங்கே இருக்கக்கூடிய நீரிலும் சகதியிலும் தனது உடலை அள்ளி பூசிக்கொண்டு அந்த பகுதியில் தொடர்ச்சியாக ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் நீண்ட நேரமாக அதே பகுதியில் இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த சின்னத்தம்பி காட்டு யானையை தற்போது வெளியே அழைத்து வருவதற்கான முயற்சியில் தற்போது வனத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்காக இப்பகுதியில் 50க்கும் மேற்பட்ட வனத்துறை ஊழியர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த சின்னத்தம்பி காட்டு யானையினுடைய அருகிலேயே கரும்புகளை கொண்டு சென்று வைத்து அந்த கரும்புகளை ஒவ்வொன்றாக சாப்பிட்டபடி யானை வெளியே வருவதற்கான பணிகளை வனத்துறையினர் முடுக்கியிருக்கிறார்கள். நேற்றும் இதே போன்று மாலை வேளையில் கரும்புகளை வைத்துத்தான் சின்னத்தம்பி யானையை வெளியே அழைத்து வந்தார்கள். அப்படி வெளியே வந்த சின்னத்தம்பி யானை இப்பகுதியில் சற்று நேரம் உலாவியதுடன் அப்பகுதியில் இருக்கக்கூடிய கரும்பு தோட்டத்துக்கு சென்று தேவையான உணவு வகைகளை சாப்பிட்டது. அந்த சின்னத்தம்பி யானைக்கு தேவையான உணவு அந்த குட்டை பகுதியில் கிடைக்காவிட்டாலும் அது அருகிலேயே சர்க்கரை ஆலைக்காக பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த கரும்பு தோட்டங்கள் இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த கரும்பு தோட்டத்தை நோக்கி இந்த சின்னத்தம்பி யானையானது வந்து உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும் என்பதற்காக தற்போது குட்டை பகுதியிலிருந்து அந்த சின்னத்தம்பி யானையை வெளியே அழைத்து வருவதற்கான முயற்சிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் இப்பகுதியில் இந்த வனத்துறையினர் இந்த பணியை மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது இந்த பணிகளை திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜேஆர்கே எனப்படக்கூடிய ஜெயபிரகாஷ் அவர்கள் தற்போது இங்கு வந்து வனத்துறையுடன் இது குறித்து கேட்டறிந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த சின்னத்தம்பி யானையானது வெளியே வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு இந்த சின்னத்தம்பி யானையானது வெளியே வரக்கூடிய பட்சத்தில் அதை சாப்பிட வைப்பதற்காகவும் தொடர்ச்சியாக சிறிது நேரம் நடக்க வைப்பதற்குமான முயற்சிகளை வனத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் வனத்துறையினரை பொறுத்தவரை அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்பது குறித்தான ஒரு தகவல் இதுவரை வனத்துறையினருக்கு தெரிவிக்கப்படவில்லை. இந்த சின்னத்தம்பி யானையை என்ன செய்வது, பிடிப்பதா அல்லது வேண்டாமா என்பது குறித்தான எந்த தகவல்களும் இதுவரை வனத்துறையினருக்கு தெரிவிக்கப்படாததால் யானையை பிடிப்பதற்கான எந்த முயற்சிகளும் தற்போது வரை மேற்கொள்ளப்படவில்லை. பாலா, அதே வேளையில் நீதிமன்றத்துடைய உத்தரவு தற்போதுதான் இவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. எனவே அடுத்த நீதிமன்றத்துடைய உத்தரவு வந்ததற்கு பின்னர் இன்னும் சிறிது நேரத்தில் வனத்துறை உயர் அதிகாரிகளிடமிருந்து சில அறிவுறுத்தல்கள் தங்களுக்கு கிடைக்கலாம் எனவும் அதன் பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்ய முடியும் எனவும் வனத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலா, திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கிருஷ்ணாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய சின்னத்தம்பி யானையை கும்கியாக மாற்றக்கூடிய எண்ணம் இல்லை என்று தமிழக அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. இதனிடையே அங்கு இருக்கக்கூடிய தஞ்சமடைந்திருக்கக்கூடிய சின்னத்தம்பி யானையை மீட்டு அதற்கு உணவு மற்றும் நடைப்பயிற்சி அளித்து அதனை உரிய முறையில் எங்கு விட வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனையில் வனத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது சட்டமன்ற உறுப்பினரும் அது தொடர்பாக அங்கு பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி குருசாமி.